உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை 27ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் முற்றுகையிட்ட அருந்ததிய சமுதாய மக்களால் பரபரப்பு. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகாவுக்குட்பட்ட நாராயணத்தேவன்பட்டி கிராமத்தில் வசிக்கும் தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் சமுதாயத்துக்குட்பட்ட பட்டாளம்மன் திருக்கோயில் உள்ளது. பல தலைமுறைகளாக இந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவில் முன்புற பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கில் கல்லுக்கால்கள் ஊன்றி கம்பி வேலி அமைத்துள்ளனர். இதனால் கோவிலுக்கு செல்ல முடியாமல் அருந்ததியர் சமுதாய மக்கள் தவித்து வருவதாக கூறி இது தொடர்பாக உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர், உத்தமபாளையம் வட்டாட்சியர் என வருவாய்த்துறை அதிகாரிகளிடம், காவல்துறை அதிகாரிகளிடம் புகார் மனு வழங்கியுள்ளனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காததால் நாராயணத்தேவன்பட்டி கிராமத்தில் வசிக்கும் ஒட்டுமொத்த அருந்ததியர் சமுதாய மக்களும் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பட்டாளம்மன் கோவில் நிலத்தை மீட்டு தரக்கோரியும் கோவிலுக்கு பாதையை சரி செய்து கொடுக்க வேண்டியும் கோஷங்கள் எழுப்பியவாறு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் இப்போதில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக வருவாய் கோட்டாட்சியர் அருந்ததியர் சமுதாய பொறுப்பாளர்களையும் இவர்களுக்கு ஆதரவாக வந்த தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மணிவண்ணன் ஆகியோரையும் அழைத்து தேர்தல் முடிவுக்கு பின் மே மாதம் 6ஆம் தேதி உறுதியாக கோவில் நிலத்திற்கு செல்லும் பாதையை எடுத்து ஆக்கிரமிப்பு அகற்றித் தருவதாக வாக்குறுதி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து முற்றுகையை கைவிட்டனர். மேலும் அவ்வாறு உத்தமபாளையம் வட்டாட்சியர் கோவில் பாதையை மீட்டுத்தரவில்லை எனில் மக்கள் விடுதலை கட்சி நிறுவனர் முருகவேல் ராஜன், தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாகை திருவள்ளுவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி என அனைத்து சமூக நீதி கட்சிகளையும் அழைத்து ஒன்று திரட்டி பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர்.